ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இப்போ வாங்க இதோட ப்ளே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தீபாவளிக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு பயன்படுத்தின எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது வாங்க இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிறத கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். உங்களோட கைன்மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன். அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16.9ங்கிறத கிளிக் பண்ணிங்க. நீங்கள் 16.9 தான் எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிங்க. நான் பிளாக் கலரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்படி செலக்ட் பண்ணி இங்கே ஜூம் பண்ணி நான் இங்கே வச்சுக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படின்னு வரும். அந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோ லேயரை போய் செலக்ட் பண்ணுங்கள். இதில் செலக்ட் பண்ணக்கப்புறம் இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லுங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கீழே பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளண்டிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் சவுண்டு டிஃபால்ட்டாக இருக்குன்னு அந்த சவுண்டை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுங்கள். நான் இந்த கலர் இமேஜ் ஆட் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இங்கே நான் வச்சுக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷனில் பல்ஸுங்கிறத கொடுங்க. பல்ஸை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துங்க. அதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு கடைசியாக ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே நவுத்தி வச்சுக்கலாம். இங்கே நவுத்தி வச்சுட்டு இப்போ டிக் பண்ணிடுங்க. அவள் தான் நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராகவே ப்ளே ஆகுது. இதே மாதிரி நீங்களும் ஒன்று ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லை அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.